Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 63, SR number 6. Today we are going to learn a new poem, What If. Title of the poem is What If. Okay, before read the poem, let's look vocabulary words. Take page number 65. First word, bold. Bold means someone who is confident to take risk. Risk எடுக்க யார் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், போல்டு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம போல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் லேர்ன் டு பி போல்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை சீனியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளாப்பி. ஃப்ளாப்பி மீன்ஸ் விச் ஹேங்ஸ் லூஸ்லி. எலிஃபண்ட்ஸ் ஹாவ் ஃப்ளாப்பி இயர்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் ஹேங்கிங்கில் இருக்கும், அந்த ஹேங்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டாக ஃபிக்ஸ்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும், அதை தான் நம்ம சொல்கிறோம் ஃப்ளாப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் read the poem. My name is Shyam. I am 10 years old. I am a little skinny but very bold. Waking up from school is no fun at all. I am so sleepy as I get up. I think I will fall. My eyes close as I begin to brush. I hear Amma making dosa in a rush. My mind slowly begins to wander away, and many ideas come into play. What if my neck was the 10 times as long? Half in school, half at home, where would I belong? What if my legs were as tall as trees? My school building would only come up to my knees. What if my arms were strong enough? Then lifting Amma would not be tough. What if there was nothing too hard for my teeth? Think all of the things I could eat. What if my belly was as round as could be? All my friends could jump and bounce off me. What if I had big and floppy ears? I could hear everything far and near. What if I begin but Amma shouts, Sham, you will be late. What are you thinking about? I find myself still standing with my brush in my hand, and I smile and think of my secret little land. So, just it is the imagination poem. By whom? ஷாமுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன். எப்போ அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான் காலையில் எழுந்திரிச்சதையும். அப்போ வந்து நான் வந்து இப்படி ஹைட்டானா எப்படி இருக்கும், நான் வந்து இப்படி என் ஸ்டொமக் இப்படியானா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் அவனா இமேஜின் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நமக்கு இந்த போயம் பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நெசசரி இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் த போயம் இஸ் அபவுட் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. we are going to learn what is rhyming words, figure of speech, these kind of things only we are going to learn in the unit. Okay, that's why the unit number 3 is introduction to poetry. poetry பற்றின இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம இதில் லேர்ன் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா யூஸிங் திஸ் போயம்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ், எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஒரு லைன்லேயும் இருக்க எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸை படிக்கிறப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து இன்னொரு கீழே லைனில் இருக்க வேர்ட்ஸ் கூட சிமிலராக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். போல்ட், ஓல்டு, ஓல்ட், போல்டு, ரெண்டையும் நம்ம ரீட் பண்ணுறப்ப என்ன சவுண்ட் வருது? சேம் சவுண்ட், இல்டு அந்த சவுண்டு வருது. போல்டு, ஓல்டு. ஸோ இட் இஸ் எ சேம் சவுண்ட். ஸோ இதை வந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஃபால், ஆல் ஃபால். ஸோ இல் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ரஷ், ரஷ்.
ஸோ இஷ் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. இதுவும் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அவே ப்ளே. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைமிங் வேர்ட்ஸ். லாங் பிலாங். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைமிங் வேர்ட்ஸ். இங்கே ட்ரீஸ் நீஸ் ரெண்டும் சேம் சவுண்டாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இனஃப் டஃப் என்ன சவுண்டில் முடியுது? இஃப் சவுண்டில் முடியும். இனஃப் டஃப் இஃப் அப்படிங்கிற சவுண்டில் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. இங்கே பாருங்கள், டீத் ஈட் இங்கே சேமாக முடியுதா? இல்லை மை அப்படிங்கிற வேர்டு தான் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், பி மீ. ஸோ சேம் சவுண்டில் தான் முடியுது. மீ அப்படிங்கிற சவுண்டில். பி மீ ஈ சவுண்டில் முடியுது. ஸோ இட் இஸ் அ ரைமிங் வேர்டு. இயர்ஸ் நியர் இயர்னு இருந்துச்சு அப்படின்னா நியர்னு இருந்துச்சு அப்படின்னா இரு சவுண்டில் முடியும். ஸோ இட் இஸ் அ ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஸ் என்ன சவுண்டில் முடியுது? இஸ் சவுண்டில் முடியுது. நியர் அப்படிங்கிறது இரு சவுண்டில் முடியுது. ஸோ இட் இஸ் நாட் அ ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷவுட்ஸ் அபவுட். ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் ரைமிங் வேர்ட் பிகாஸ் ஷவுட்ஸ் அப்படிங்கிறது இஸ் சவுண்டில் முடியுது. அபவுட் அப்படிங்கிறது இட் சவுண்டில் முடியுது. இதே இங்கே எஸ் இல்லாமல் ஷவுட் அபவுட் அப்படின்னு இருந்தால் இட் சவுண்டில் முடியும். ஸோ நம்ம அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேண்ட் லேண்ட். திஸ் இஸ் ரைமிங் வேர்ட் பிகாஸ் ரெண்டுமே வந்து இண்ட் அப்படிங்கிற சவுண்டில் முடியும். லேண்ட் ஹேண்ட் ஸோ சேம் சவுண்டில் எண்ட் ஆகுது. பட் இங்கே எது வந்து இப்போ நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஷவுட்ஸ் அபவுட் இயர்ஸ் நியர் தென் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸாக இந்த போயமில் வரல. ஸோ இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். போல்டு ரெண்டு சேம் சவுண்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து போல்டு அப்படிங்கிற லைனை எடுத்துகிட்டு அதை வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுறோம். போல்டு லாஸ்ட் வேர்டு படிக்கிறப்ப என்ன சவுண்டு வருது? சேம் சவுண்டு வரதுனால இதையும் நம்ம ஏன்னு போட்டுக்கிறோம். ஆல் அடுத்து என்ன வேர்டு படிக்கிறோம்? ஆல் வந்து போல்டு கூடயோ இல்லை போல்டு கூடயோ ரிலேட் ஆகுதா சவுண்டு? நோ, அதனால நம்ம இதை பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஏஏபி. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு ஃபால் அப்படிங்கிற வேர்டை நம்ம ரீட் பண்ணுறப்ப எந்த வேர்டு கூட மேட்ச் ஆகுது? ஆல் கூட தான் மேட்ச் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து எது கூட மேட்ச் ஆகுது? ஆல் கூட தான் மேட்ச் ஆகுது. அதனால் இங்கே என்ன போட்டோம்? நம்ம பின்னு போட்டோம் இல்லையா? ஸோ அந்த பிஏ தான் இங்கே வரும். இப்போ ஏஏபிபி. இட் இஸ் கால்ட் ரைமிங் ஸ்கீம் ஆஃப் திஸ் பேராகிராஃப் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஒன், ரஷ். இது வந்து ப்ரஷ் அப்படிங்கிற வேர்டு ரீட் பண்ணுறோம். அது எது கூடயாவது மேட்ச் ஆகுதா? போல்டு ஆல் ஃபால் எது கூடயுமே மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து சி. அடுத்தடுத்த ஆல்ஃபபெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர போகிறோம் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்க்கு. ஓகேவா? சி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ரஷ் எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு ஆல் ஃபால் ப்ரஷ் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ப்ரஷ் கூட தான் மேட்ச் ஆகுது. ஸோ ப்ரஷ் அப்படிங்கிறது என்னது? சி. அப்போ ரஷ் அப்படிங்கிறதும் சி தான். அடுத்து அவே ப்ளே அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். முன்னாடி எது கூடயுமே மேட்ச் ஆகாது. அப்போ அவேங்கிறது மேட்ச் ஆகாதனால நம்ம டி போடுறோம். இந்த ப்ளே வந்து டி கூட மேட்ச் ஆகிறதுனால இதையும் நம்ம டின்னு போட்டுக்கிறோம். இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்? ரைமிங் ஸ்கீம் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ ரைமிங் ஸ்கீம்னா என்ன, ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? ரெகுலர் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம். ரெகுலர் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா கரெக்டாக ஏஏபிபிசிசி அப்படி வரும். இர்ரெகுலர் அப்படின்னா ஒன்று எந்த சவுண்ட்ஸுமே எது கூடயுமே மேட்ச் ஆகாது. ஏபிசிடி அந்த மாதிரியெல்லாம் வரும், மாறி வரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இர்ரெகுலர் ரைமிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Okay students, in previous class we have learned types of sentences இல்லையா? types of sentences. என்னென்ன types of sentences பார்த்தோம்? telling sentences, surprise sentences and question sentences. 3 types of question sentences நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த சென்டென்ஸை நம்ம இந்த போயமில் எப்படி அப்ளை பண்ணி என்ன சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First one பாருங்க. My name is Shyam. I am 10 years old. The sentence is ends with full stop. So it is a
telling sentence. Telling sentence ஓட ரூல் என்னமா நம்ம பார்த்தோம். The sentence is ends with எதில் முடியும்னு பார்த்தோம், full stop. So first sentence is, first line is telling sentence. My name is Shyam, I am 10 years old அப்படிங்கிறது telling sentences. Next பாருங்க, I am a little skinny but very bold. So இங்கே the sentence is ends with exclamation mark. Exclamation markல முடிஞ்சு அப்படின்னா என்ன sentence அப்படின்னு பார்த்தோம், surprise sentence. So it is a surprise sentence. Next பாருங்க, இப்போ final லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. What if my arms were strong enough? Then lifting Amma would not be tough. So first sentence பாருங்க ends with question mark. So it is a question sentence. Next line எப்படி இருக்குது, ends with exclamation mark. So it is a surprise sentences. So அந்த exclamation mark, question mark and full stop வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன, ரைமிங் ஸ்கீம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், போயம் லேர்ன் பண்ண போகிறோம். போயமில் வந்து என்னென்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணோம். ஸ்டோரிஸ் படித்தப்போ ப்ரீவியஸ் யூனிட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிஸ் தான் நம்ம படித்தோம். அந்த ஸ்டோரிஸில் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று அப்படி லேர்ன் பண்ணி நம்ம அதை வந்து ஓனாக ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு லெசன்லேயும் ஒரு கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு அவங்கள வந்து பெர்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஸோ இது போயம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் போயம். நீங்கள் என்ன பண்ணணும், ஓன் போயம் ரைட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான போயம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறோமோ அதையெல்லாம் வந்து அதில் அப்ளை பண்ணணும். ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னது, சேம் சவுண்ட்ஸ் வந்து வர மாதிரியான வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது. அப்போ அது வந்து எதுக்காக நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு போயமில் அப்படின்னா, லிசனர்ஸ்க்கு வந்து ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, ஒரு போர்லாம் இல்லாமல் அதை படிக்கும்போது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் அந்த போயமை ரீட் பண்ணுறப்போ. அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் போயம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம்ஸ் வருது. அது பிரச்சனை இல்லை, நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ரைமிங் ஸ்கீம் வந்து போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வி ஃபாலோ டு ரைட் அ போயம். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திங்க் ஆஃப் அன் ஐடியா ஆர் டாபிக் அண்ட் ரைட் டவுன் ஆல் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு த டாபிக். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், டாபிக். ஸ்கூலை பற்றி நீங்கள் வந்து ஒரு போயம் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களா, அப்படி இல்லை ஒரு கிளாஸ் ரூம் பற்றி சொல்ல போகிறீங்களா, இல்லை ஒரு டீச்சர் பற்றி சொல்ல போகிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் காமனாக ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் உங்கள் கிளாஸ் ரூம் இருக்கும், நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஒரு போயட் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் உங்கள் கிளாஸ் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு போயம் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே நியர்பை விண்டோவில் தான் உட்காருவீங்க. இந்த பெஞ்ச் இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் போர்டு வந்து இப்படி இருக்கும், மிஸ் இப்படி இருப்பாங்க, சேர் இப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் போயமில் ரைட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போயமுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டாபிக் சூஸ் பண்ணணும். தென் ரிலேட்டட் வேர்ட்ஸ், அந்த போயமுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி வச்சுக்கணும். என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி ரைமிங்காக கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரைட் த ஃபர்ஸ்ட் லைன் யூஸிங் தட் ஐடியா. ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி எழுதணும். அண்டர்லைன் த லாஸ்ட் வேர்ட் இன் த லைன். அதில் லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். பிகாஸ் அதான் வந்து நம்ம ரைமிங் வேர்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி லைன் நீங்கள் சொல்ல வர விஷயம் வந்து அந்த வேர்டு ஃபஸ்ட்டு வேர்டு கூட மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு வேர்டு செகண்ட் லைனில் வர மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதணும். திங்க் ஆஃப் ஆஸ் மெனி ரைமிங் வேர்ட்ஸ் ஆஸ் யூ கேன் வித் யுவர் அண்டர்லைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட் லைன் எழுதிட்டு அந்த ரைமிங் வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான நிறையா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நிறையா ரைமிங் வேர்ட்ஸை நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுத போகிற லைனுக்கு எந்த வேர்டு மேட்ச் ஆகுமோ அந்த வேர்டை போட்டு நீங்கள்
எழுத முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைட் த நெக்ஸ்ட் 3 lines ரிலேட்டட் டு த டாபிக் அண்ட் ரைமிங் வித் த ஃபஸ்ட் லைன். இப்போ ஃபஸ்ட்டு 4 லைனுமே எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டான்ஸா அப்படின்னாலே வந்து போயமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லைன் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 4 லைனுமே எப்படி இருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ் கூட ரிலேட்டடாக ஃபஸ்ட் லைனில் நீங்கள் என்ன ரைமிங் வேர்ட் ஃபாலோ பண்ணிங்களோ அதே ரைமிங் வேர்ட் வந்து ரிமைனிங் இருக்க 3 லைன்ஸ்லேயுமே வந்து வர மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போயம் ரைட் பண்ண இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணுங்கள் போயம் எழுதுறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா when it rains in my town. உங்கள் டவுனில் வந்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டவுனில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு போயம் ரைட் பண்ணுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா I saw a pigeon on my window. நீங்கள் வந்து உங்கள் விண்டோவில் ஒரு புறா வந்து உட்காருது, அதை பார்த்ததே உங்களுக்கு ஒரு போயம் ரைட் பண்ண தோணுது. ஸோ என்ன எழுதுவீங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் the dog ate my homework. டீச்சர்ட்டு போய் இது வந்து ஃபன்னியான போயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம்ஒர்க் வந்து டாக் எயிட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான போயம் எழுதுகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when I think of my grandmother's food. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்மளோட கிராண்ட் மதர்ஸ் வைக்கிற ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை நினைக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சலிவா வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட இமேஜினேஷன் வந்து நீங்கள் போயம்னாலே என்னது ஜஸ்ட் நம்மளோட இமேஜினேஷன் தான். ஸோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வச்சுட்டு போயம் ரைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? 4 டாபிக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணுறேன். போயம் வந்து ஓனாக ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நவ் குயிக்லி ஓப்பன் யுவர் ஒர்க் புக் அண்ட் கம் ஆன் டு த பேஜ் நம்பர் 62. வாட் இஃப் ஒர்க் ஷீட் நம்பர் 3 வாட் இஃப் அப்படிங்கிற போயமுக்கு தான் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் யுவர் நோட் புக். A. Answer the following questions in one sentence. First one, how many stanzas does the poem have? Stanza na நம்ம என்னமா பார்த்தோம்? Lines. ஒரு 4 to 5 lines சேர்ந்தது தான் நம்ம ஒரு stanzaன்னு பார்த்தோம். ஸோ இந்த போயமில் how many stanzas இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Totally 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. So totally the poem has 10 stanzas. ஓகேவா? Stanza என்னது? குரூப் ஆஃப் லைன்ஸ் வந்து எத்தனை லைன் இருக்கோ அதைத்தான் நம்ம ஸ்டான்ஸான்னு சொல்கிறோம். தனித்தனி லைன் அதுக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. அவங்க வந்து குரூப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 லைன்ஸ் இதைத்தான் நம்ம வந்து ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்கிறோம். மேபி இங்கே வந்து 6 லைன்ஸ் இருக்கலாம், 7 லைன்ஸ் இருக்கலாம். அது வந்து எழுதுகிற ரைட்டரை பொறுத்து, போயட்டை பொறுத்து. ஓகேவா? ஸோ போயம் ரைட் பண்ணுறவங்கள நம்ம போயட் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் லைன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டான்ஸாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் 10 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஸோ ரைட் the poem has 10 stanzas. First question can answer. Next பாருங்க, in which stanza does the poet's mother call him? இங்க வந்து என்ன சொன்னேன்னா இந்த போயமில் 10 years old boy ஷியாம் அப்படிங்கிறவன் இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஸ்லீப்பியாகவே இன்னும் அந்த ஸ்லீப்பி ஃபீலிங்கே போகாமல் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். my eyes close as being to brush. Here I hear making dosa in a rush. போயமை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 to 3 times again and again ரீட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? 2 to 3 times again and again ரீட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டிட்டேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், எங்கேயுமே அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவனை. 9th stanza எடுத்து பாருங்கள். வாட் இஃப் ஐ பிகின் பட் அம்மா ஷவுட்ஸ் ஷியாம் யூ வில் பி லேட் வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட். ஸோ இந்த 9th ஸ்டான்ஸால் தான் என்ன பண்ணுறாங்க? ஷியாமோட அம்மா அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ஆன்சர் இஸ் the poet's mother calls him in the 9th stanza. Next question, in which line does the speaker mention what his mother is cooking? அவங்க வந்து என்ன குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த லைனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷியாமோட மதர் வந்து தோசா குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த லைனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 and 6. 6th லைனில். இந்த 6th லைன் ஐ ஹியர் அம்மா மேக்கிங் தோசாஸ் இன் எ ரஷ் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ
எந்த லைனில் 6th லைனில் என்ன ஃபுட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம், தோசை. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் லைன்ஸ் டஸ் த ஸ்பீக்கர் டாக் அபவுட் ஹிஸ் நெக்கை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டான்ஸால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the speaker எந்த லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the speaker talks about his neck in the 9th and 10th lines. 9th and 10th line அப்படின்னா 1 2 3 4 5 6 8 9 and 10. இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, what if my neck was 10 times as long, half in school half at home, where would I belong? ஸோ இந்த இடத்துல எங்கே நெக்கை பற்றி பேசியிருக்காங்க, 9th and 10th லைனில். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிட் முடிக்கிறப்போ ஸ்டான்ஸானா என்ன, லைன்னா என்ன, ரைமிங் ஸ்கீம்னா என்ன, ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த போயமில் எங்கே பேசியிருக்காங்க, எந்த லைனில் பேசியிருக்காங்க அப்படின்னா 9th and 10th லைனில் தான் நெக்கை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஒன் வேர்ட் ஃப்ரம் த போயம் விச் ரைம்ஸ் வித் ரஷ். ரஷ் அப்படிங்கிற வேர்டு கூட வர்ற ரைமிங் வேர்டு வந்து ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்து அப்படின்னா போயம்லேருந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ் கூட வர்றது வந்து ப்ரஷ். ஸோ ஆன்சர் எழுதிக்கங்க, ரஷ் கூட வர்றது இது ப்ரஷ். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் ஸ்டொமக் ஃப்ரம் த போயம். சினானிம்ஸ்னால் என்னது, அதுக்கு ரிலேட்டடான மீனிங், சிமிலரான மீனிங்கை தான் நம்ம சினானிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெல்லி அப்படிங்கிறத என்னது, ஸ்டொமக் அப்படிங்கிற வேர்டுக்கான சினானிம்ஸ். பெல்லி அப்படிங்கிறது எங்கே நம்ம பார்த்தோம், இங்கே பெல்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டொமக் அப்படிங்கிற வேர்டுக்கான சினானிம் பெல்லி. நெக்ஸ்ட் ஒன், பி கொஷின், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 2 to 3 sentences. Answer the following questions in 2 to 3 sentences. What did you like about poem? How did you feel when you read the poem? Poem பற்றி நீ என்ன நினைக்கிற, எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ், I like that poem is creative because the boy imagined different things about his body. I felt amazed while reading the poem because I wondered if it could be true. ஓகே, அந்த பாய் வந்து ரொம்ப இமேஜினேஷனாக க்ரியேட்டிவாக தான் திங்க் பண்ணுறான். என்னோடய கால் வந்து அவன் வந்து ரொம்ப லென்த் 10 டைம்ஸ் வந்து அவன் லாங் ஆஸ் அப்படிங்கிற மாதிரி லாங் ஆகிட்டான் அப்படின்னா, இப்போ இருக்க ஹைட்டை விட 10 டைம்ஸ் அவன் அது அதிகமாகிட்டான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பானா, பாதி வந்து அவனோட உடம்புல வந்து பாதி ஸ்கூலில் இருக்குமா, பாதி வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். ஸோ இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சான ஒன் தானே. ஸோ அவன் வந்து வண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போயம் த போயட் ஷேர்ஸ் வாட் ஹீ வண்டர்ஸ் அபவுட், ரைட் எனி 2 things யூ வண்டர் அபவுட். ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணணும், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே students, I think today's class is over. Please try to attend all the questions. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை விட எதுவுமே செய்ய மாட்டேன்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி பாருங்கள். போயம்லாம் ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டுமாரோஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல்.